ஒரு புது தயாரிப்பு, திட்டம், சேவைய மனிதர்களாகிய நாம தொடங்கும் போது அத அணுகிற விதத்தை, பிரம்மாண்டத்தை, விளம்பரத்தை பார்த்தா, இன் கான்ட்ராஸ்ட் மாறாக வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் தனது படைப்பிலிருந்து தனது படைப்பிற்காக தனது படைப்பின் மூலம் பிறக்க முடிவு செய்த விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த ஒரு ஆரவாரமோ அதிகாரமோ ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ, ஏன் பிறக்க ஒரு இடம் கூட இல்லாம அலைஞ்சு திரிஞ்சு மாட்டு தொழுவத்துல பிறக்கிறார் இயேசு. நீ ஏழையாக பிறக்கலாம், அது உன் கையில் இல்லை. ஆனால் எல்லா வகையிலும் செல்வந்தனாக இறக்க வேண்டும், அது உன் கையில்தான் உள்ளது. வெற்றி வாழ்க்கையின் டெபினிஷன், வரையறை. மனிதன் வாழ வேண்டிய விதத்தை தெய்வம் வாழ்ந்தே காட்டுகிறது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியம், தெய்வம் அப்படிங்கறதுனால இயேசு தான் எளிமையாய் தாழ்மையா பிறக்கும் முறையையும் அவமானமா சிலுவை சாவின் வழியாக மனித குலம் மீட்பையும் விரும்பி தானே தேர்வு செய்கிறார். அவர் பிறப்பு யாருக்கு முதல்ல அறிவிக்கப்பட்டது தெரியுமா? பைபிள்ல லூகாஸ் அத்தியாயம் 2 வாசிக்கிறேன். அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். There were shepherds living out in the fields nearby, keeping watch over their flocks at night. An angel of the Lord appeared to them, and the glory of the Lord shone around them, and they were terrified. But the angel said to them, "Do not be afraid. I bring you good news that will cause great joy for all the people. Today, in the town of David, a Savior has been born to you. He is the Messiah, the Lord." பெத்லஹேம்ல ஆடு மாடு மேய்த்துட்டு இருந்த இடையர்களுக்கு தான் இயேசுவின் பிறப்பு முதலில் அறிவிக்கப்பட்டது. தாம் பிறக்க தேர்ந்தெடுத்த முறையில என்ன சொல்ல வராரு உண்மையான இந்த உலக நாயகன்? வாழ்க்கைய நாம பார்க்கும் விதத்துக்கும் அணுகும் முறைக்கும் முன்னுரிமைகளுக்கும் பிரையாரிட்டிஸ்க்கும் நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து போஷித்து வருகிற தெய்வம் அணுகுமுறைக்கும் பிரையாரிட்டிஸ்க்கும் உள்ள வேறுபாடு வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வேறுபாடுன்னு சொல்லி கொடுக்கிறார். ஒரே வரியில சொல்றதா இருந்தா, man proposes and God disposes. மகாத்மா காந்தி, it fills me with bliss, அது என்னை பேரின்பத்தால் நிரப்புகிறதுன்னு சொன்ன மத்தேயு 5:7 இயேசுவின் மலை பிரசங்கம், the sermon on the mount. இதுல வாழ்க்கையை கடவுள் நோக்கும் விதம், மனிதன் நோக்கும் விதம் ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டப்படுது. உண்மையா மனசாட்சியை தொட்டோன்னு யோசிக்கலாமா? நம்மள சுத்தி பட்டினியா இருக்கிறவங்க, அழுதுட்டு இருக்கிறவங்க, தூய்மையான உள்ளம் படைச்சவங்க, அமைதியை ஏற்படுத்துறவங்க, நீதியின் பொருட்டு துன்பப்படுத்தப்படுறவங்க, அதாவது இப்போ பூமியில பல கஷ்டங்களை பட்டுட்டு இருக்கவங்கள நீங்களும் நானும் எப்படி பாக்குறோம்? இந்த உலகம் எப்படி பாக்குது? இயேசு இந்த மலை பிரசங்கத்துல உலகம் உங்களை எப்படி வேணாலும் பாக்கட்டும், துச்சமா மதிக்கட்டும், ஆனா கடவுள் எப்படி உங்களை பாக்குறாரு அப்படிங்கறது தான் முக்கியம்னு சொல்லி கொடுக்கிறார். நீங்க தான் உண்மையிலேயே விண்ணகத்திற்கு உரியவங்க, ஆறுதல் பெற போறவங்க, இரக்கம் பெற போறவங்க, கடவுளை காணும் தகுதி உள்ளவங்க, கடவுளோட மக்கள், பரலோகத்திற்கு உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்றார். கத்தியின்றி ரத்தமின்றி 300 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்த தேசத்தை நான் வயலண்ட் அஹிம்சா முறையில விடுதலை பெற செய்த மகாத்மா காந்திக்கு இயேசுவின் மலை பிரசங்கம் பிடித்தது ஒன்னும் ஆச்சரியமா இல்ல. இந்த முதலாவது கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் எபிசோட கேட்டு முடிக்க போறோம். இப்போ யாருடைய பார்வை மாறணும்? இயேசுவ மாட்டு தொழுவத்துல பார்த்த நம்ம தான் நம்ம உலகத்தை பார்க்கிற சக மனிதர்களை பார்க்கிற பார்வைய மாத்தணும். இந்த எபிசோடோட டைட்டில் அழகான மாட்டு தொழுவம். மாட்டு தொழுவம் அழகா இருக்காது, இயேசு பிறப்பால மாட்டு தொழுவம் அழகானது. சோ இந்த எபிசோடோட தலைப்ப
அழகான மாட்டுத் தொழுவம்னு இல்ல, இயேசு பிறப்பால் அழகு ஆன மாட்டுத் தொழுவம்னு யோசிக்கணும், வாசிக்கணும். நம்ம வாழ்க்கையும் நம்மளால அடுத்தவர்களுக்கு அழகு ஆன வாழ்க்கையா மாறட்டும். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ இன் அட்வான்ஸ். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக தியான பாடலின் ஆசிரியர் அன்பு அப்பா திரு MM லூயிஸ் அவர்களின் அழகான படைப்பில் உருவான இந்த கிறிஸ்துமஸ் பாடல். அழகாய் கிறிஸ்துமஸ் கதை சொல்லும் இந்த பாடலை இப்போது கேட்கலாம். அன்னை மரியின் திருவயிற்றில் அற்புத ஆவியின் திருவருளால் விண்ணகவேந்தன் மனுவாகி மன்னகம் தவள மனம் கொண்டார். பெத்தலேக திருநகரில் கொட்டும் பனியில் நடு இரவில் சத்திய வேத திருமகனாய் உத்தமரேசு அவதரித்தார். அன்னை மரியின் திருவயிற்றில் அற்புத ஆவியின் திருவருளால் விண்ணகவேந்தன் மனுவாகி மனகம் தவள மனம் கொண்டார். இறைவனுக்காக இறைவனோடு, இறைவனின் அன்பு குழந்தைகளுக்காக இறைவனின் அன்பு குழந்தைகளோடு உங்கள் ட்ரீசா சேவியர் என்றும் அன்போடு இணைந்தே பயணிப்போம். அடுத்த கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் எபிசோட் 2 சந்திப்போம். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas.